concert with a Tillana in Ragam Darbari Kannada set to Adithalam, which is a composition of Lalgudi Jayaraman sir.
மியூசிக் கான்சர்ட் 2 மணி நேரம் போனதே தெரியவில்லை. இதில் விசேஷம் என்னவென்றால் அவர்கள் வாசித்த அந்த ஸ்ருதி, அந்த குழல், அது வாசிப்பது சிறிது கடினமானது. அந்த குழலுடைய நீளமே 2 அடி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த குழலுடைய நாதம் அற்புதமாக இருந்தது. அந்த குழல், வேங்குழல் நாதம் என்பது கரெக்டான ஸ்ருதி, ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது மாத்திரமல்ல, அவர்கள் 3 ராகங்களை பாடினார்கள், ஸ்வரம் பாடினார்கள். அந்த 3 ராகங்களிலும் மிக அற்புதமான ரெப்ரசன்டேஷன். அந்த பிரயோகங்கள் ஃப்ளூட்டில் தான் சில இதை வாசிக்க முடியும், பாடகர்கள் அதை பாட முடியாது, பாடினால் நன்றாக இருக்காது. அந்த அளவிற்கு வேகமான ஒரு பிர்காக்களை இந்த ஃப்ளூட்டில் தான் வாசிக்க முடியும். அதை அவர்கள் அற்புதமாக செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஃபியூஷன் என்று சொல்லுவார்களே, அதாவது நம்ம கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், அந்த வெஸ்டர்ன் மியூசிக் டிஞ்சை 2 பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த ராகா இதில் ஃபியூஷனை வயலினிஸ்டும் சரி, அந்த ஃப்ளூட்டிஸ்டும் சரி, 2 பேரும் அற்புதமாக செய்துவிட்டு, அந்த ஃபியூஷனை செய்துவிட்டு திரும்ப கர்நாடிக் அந்த பேட்டர்னுக்கு வந்தார்கள் அல்லவா, அது அற்புதம், அற்புதம். அதாவது வெஸ்டர்ன் நோட்ஸ் வாசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. நம்ம மியூசிக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா கமகம். அந்த கமகம் இல்லாமல் வாசித்து காமித்தார்கள், கமகத்தோடும் வாசித்து காமித்தார்கள். அது ஒரு பெரிய பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இதுவரை கச்சேரிகளில் பார்த்ததில்லை. ராகங்களை அவர்கள் கையாண்ட விதம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்படி வாசிக்க முடியுமோ, என்னென்ன டிஞ்ச் கொடுக்க முடியுமோ அதை பூராம் அவர்கள் செய்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது. ராகம் பாடும் பொழுது இருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஃப்ளூட்டிஸ்ட் அண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கீர்த்தனைகள் வாசிக்கும்போது அந்த வார்த்தைகள் தெரியாது, பாடும்போது வார்த்தைகள் தெரியும். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் தெரியாது. ஆனாலும் அந்த குறை இல்லாமல் 2 மணி நேரம் இவர்கள் மிக அற்புதமாக வாசித்தார்கள், ஆடியன்ஸை கவர் பண்ணார்கள். அது ஒரு பெரிய விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு உறுதுணையாக ஸ்ருதி மாதா லயம் பிதா என்று சொன்னது போல, லயம் அவர் அருள் அற்புதமாக வாசித்தார். கோஆப்ரேட்டிவ் 2, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்க, இது வாசிப்பது மிக மிக சிரமம். மற்ற எல்லா வாத்தியத்திலும் மெட்டுகள் இருக்கும், மெட்டே கிடையாது, கணிப்பில் தான் வாசிக்க வேண்டும். வயலினும் அப்படித்தான், இந்த ஃப்ளூட்டும் அப்படித்தான். ஃப்ளூட்டு கொஞ்சம் ஒரு மயிரிழை தவிர்னால் கூட சுருதி மாறிவிடும். அற்புதமான ஒரு பிராக்டிஸ், சின்சியர். அவங்களுடைய உழைப்பு இந்த கச்சேரியிலே வெளிப்படும். அது மாத்திரமல்ல, அவர்களை இந்த அளவிற்கு தயாரித்த அவர்கள் குருமார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அற்புதம். அதுபோல இந்த பாடகியான அதிதி அவர்கள், அவங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க முன்னால. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பாடும்பொழுது பாடகர் தாளம் போடுவார், அதை பார்த்து எல்லாரும் வாசிக்கிடுவாங்க. இங்கே எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ தாளம் போடுவதற்கு தாளத்தை கணித்து தான் வாசிக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுருக்க வேண்டியதான். இவங்க வாசிக்கும்போது அவர் வாசிக்கும்போது அப்படின்னு, அது எல்லாரும் வாசிக்கும்போது தாளம் போடுறது ரொம்ப சங்கடம். எனவே அவங்க மதரை பார்த்து அந்த மதர் அவங்களுக்கு தாளம் போட்டு அந்த நிச்சயத்தை கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். மேலும் ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகுவதானால் அந்த தாய் தகப்பன் அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். எனவே அந்த தாய்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை திரும்ப ஒருவதனும் சொல்லிக் கொள்கிறோம். கடம் வாசித்த நண்பர் சாதாரணமாக உட்கார்ந்துருந்தார், ஆனால் தனியாக ஒருத்தனை வரும்போது அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி விட்டார், சளைத்தவர் அல்ல என்று காண்பித்து விட்டார்.
எனவே நிரலான அந்த மோராக்களையும் அந்த நிரலான சொற்கட்டுகளையும் அவர் அற்புதமாக அனாயாசமாக வாசித்தார். அந்த நாதம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது எப்படி குரல் இனிமையாக இருக்கிறதோ அதுபோல மிருதங்கம் வாசிக்கும் போது மிருதங்கம் எல்லாருக்கும் நாதம் வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அருளுக்கு வந்தது போல அதுபோல ஃப்ளூட்டிற்கு அதிதி அந்த வாசிக்கும் பொழுது ஆளிப்படி இருந்தாலும் அந்த ஒலி பிரமாதமாக இருந்தது. அந்த ஒலி தான் மிக முக்கியம். அதுபோல் கையில் வயலின் எடுத்து வாசித்தால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வயலினுடைய அந்த ஆம்ப்ளிடியூட் என்று சொல்வார், அது நன்றாக அமைய வேண்டும். அது அவருக்கு அமைந்திருக்கிறது, இவருக்கும் அமைந்திருக்கு, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் வாழ்க வளர்க, மென்மேலும் இதுபோல பல கச்சேரிகள் செய்து பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன். வணக்கம். சார் சொன்னது போல் 2 மணி நேரமாக அருமையான ஒரு இசை கச்சேரி, இன்னிசை கச்சேரின்னு சொல்லணும். அதாவது சங்க இலக்கியத்திலே இந்த புல்லாங்குழலை பற்றி விரிவாக சங்க இலக்கிய புலவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சிலப்பதிகாரத்தில் குழல் பற்றி விரிவாக வருகின்றது. ஆக இந்த புல்லாங்குழலை நம்ம லேசாக நினைக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதில் அவங்க செய்த அந்த விதம், அவர்கள் பாடிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. சார் டெக்னிக்கலாக எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால் எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி மேடைகளை கச்சேரி பண்ண முடியும், சாதாரணமாக நினச்சிட முடியாது. ஆக அந்த புல்லாங்குழல் அவ்வளவு இனிமையானது. அந்த மூங்கில் காட்டிலிருந்து பறித்த அந்த ஒரு சிறிய ஒரு மரத்துண்டு, மூங்கில் மரத்துண்டு இன்றைக்கி இவ்வளவு அழகாக இந்த அதிதி அவர்களுடைய அந்த கைகளின் வண்ணத்திலே மிக அருமையாக கச்சேரியாக இங்கே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. அதிதி என்று சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு முனிவரோட மனைவியினுடைய பெயர் காஷ்யப்ப முனிவர் என்ற ஒரு முனிவருடைய மனைவியின் பெயர் தான் அதிதி. அதித்தின்னா ரொம்ப ஒரு சிறப்பானவங்கன்னு அர்த்தம். ஆக அந்த அதிதியும் ரொம்ப சிறப்பாக வாசித்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள்லாம் உண்மையில் பிரசிடெண்ட் ஆர்மு சார்கிட்ட கேட்டேன், நான் சார் சின்ன பொண்ணாக தெரியுதால நல்லா இருக்குமா ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சேன். பட் ஹீ பிளேடு வெரி வெல், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு வித்வான் எப்படி ஒரு கச்சேரி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த இளம் வயதிலே இப்படி ஒரு திறமை வந்திருக்குன்னா அதுக்கு அந்த மூல காரணம் அவங்க தாயார், மதர், ரொம்ப அருமையாக அவங்களும் இருந்து என்கரேஜ் பண்ணாங்க. அது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் இணைவதிலே பெருமைப்படுகின்றோம். அதேபோல் பக்கவாத்தியங்கள்னால் பக்கா வாத்தியமாக இருந்தது இன்றைக்கி. அவர் ஆனந்த் வயலின், அதே போல் அருள் அவர்களை கேட்கவே வேண்டாம், நமக்கு ஆஸ்தான வித்வான் என்று சொல்லப்படுகின்ற அருள் அவர்கள், நம்ம ராஜேஷ் அவர்கள் கடம் மிகச்சிறப்பாக ரொம்ப ஒரு கச்சேரி களை கட்டியது என்று சொன்னால் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு இன்றைக்கி ஒரு கச்சேரி கேட்டிருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க அனைவருக்கும் 4 பேருக்கும், குறிப்பாக அதிதி அவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. போத் அவங்க மதர் அண்ட் அதிதி கேம் ஃப்ரம் பாம்பே. ஸோ இவ்வளவு லாங்காக நமக்காக ஒரு நல்ல ஒரு கன்சர்ட் கொடுத்துருக்குறாங்க. வி bless you all, the Almighty will show you all the best to you, and உங்களுடைய லெவல் all over the world you travel, and you நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பண்பாடு கலாச்சாரம் இந்த இசையை நீங்கள் உலகம்புறம் செய்து உலகம்புறம் சென்று பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல நெல்லையப்பர் காந்திமதியால் நீங்கள் நீடோழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, வந்திருந்து சிறப்பித்த அனைத்து நமது சங்கீத சபா உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எல்லோரும் நம்ம ப்ரோக்ராம் நிறைய கண்டினியூஸாக நம்ம ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பிரசிடெண்ட் ஆர்மன் சார் தான். நிறைய முயற்சிகள் எடுத்து உண்மையிலே எங்களுக்கே சில நேரத்தில் பிறகு தான் சொல்லுவாங்க, என்ன கச்சேரி ரொம்ப சீக்கிரட்டாக அதை ஏற்பாடு பண்ணி நம்ம நெல்லை வாழ் மக்களுக்கு நல்ல ஒரு தரமான கச்சேரியை கொடுக்க வேண்டும், நிகழ்ச்சிகளை கொடுக்க வேண்டும். ரொம்ப சிரமப்பட்டு ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள்லாம் கூட தான் இருக்கிறோம், மெயின் பிக்சர் ஐயா தான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பக்கபலமாக
அங்கே பக்கத்தில் காந்தி இருக்கிறாங்க, சுபா மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதனால் எப்போவுமே ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த வெற்றியான ஒரு ஆணாக வருவார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் சாருக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். அது எல்லோருமே நீங்கள்லாம் இந்த சபா வந்து 80 வருஷம் 8 years ஓல்டு சபா. இந்த சபா இஸ் 8 years ஓல்டு, வெரி ப்ரெஸ்டீஜியஸ் சபா. பெரிய பெரிய மேதைகள் வந்து இங்கே கச்சேரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லோரும் வந்திருந்த வாழ்த்துமே நன்றி. சபாவுக்கு நீங்கள் எல்லோரும் நம்ம இப்போ நெல்லைவாழ் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். மெம்பர்ஷிப் வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிரைவ் பண்ணி மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்துகிட்டு இருக்குது. சபாவில் மெம்பர் ஆகக்கூடிய வருஷத்துக்கு 1000 ரூபா, இல்லை லைஃப் மெம்பர் ஆகணும்னா 10,000 ரூபா. லைஃப் மெம்பர் என்டையர் அவங்க லைஃபுக்கு 10,000 ரூபா வச்சுருக்குறோம். நீங்கள் எல்லோரும் சபாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் நிறைய வரணும்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.